பல கொலைகள் பண்ண ஒரு கொலைகாரனை பார்த்து அவனுக்குள்ளே நான் ஒரு குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு நம்ம அதித்தி ராவ் சொல்லும்போது, யாருமா இந்த பொண்ணு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க அப்படி சொன்னதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டுக்கு பேர் எம்பத்தி. அந்த எம்பத்தின்ற கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஆற்றின் பயணம் வித் மேஹரஜித். இந்த கான்செப்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு அந்த ஊரில் இருக்க மக்கள் யாருமே பசியாலையும் பட்னியாலையும் வாழக்கூடாது அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தை கொண்டு இருந்தார். அதனால் ஒரு சத்திரம் அமைச்சு தினமுமே அங்கே இலவசமாக உணவு வழங்கிட்டு இருந்தாராம். அப்படி ஒரு நாள் இந்த உணவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பருந்து ஒரு பாம்பை வேட்டையாடிட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அது போகிற வழியிலேயே அந்த பாம்பு இறந்து போய் ஒரு துளி விஷம் அதோட வாயிலிருந்து வந்துச்சான். அந்த கீழே வந்த விஷம் இந்த ராஜா சமைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பானையில் வந்து விழுந்ததால் அன்னைக்கு அந்த உணவை சாப்பிட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு பாவக்கணக்கு ஒரு புண்ணிய கணக்கும் இருக்குது. அப்போது அந்த புண்ணிய கணக்கையும் பாவக்கணக்கையும் எழுதி தின்ன சித்திரகுப்தன் யமதர்மராஜாவை கூப்பிட்டு இந்த பாவக்கணக்கை யார் பேரில் எழுதுறது அப்படின்னு கேட்டாராம். இவ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சரி அந்த பருந்து மலை எழுதிடலாமா, அதுதானே அந்த பாம்பை வேட்டையாடிட்டு போச்சுன்னு கேட்கும்போது ராஜா வந்து இல்லை, அந்த பருந்து அதோட இயல்பான வேட்டையை தான் செஞ்சிச்சு, அதோட சாப்பாடுக்கு அதோட உணவுக்காக அது செஞ்சிருச்சு, அப்போ அது மேலே நீ இந்த பாவக்கணக்கை எழுதக்கூடாதுன்னு சொன்னாராம். சரி, விஷம் வந்தது பாம்பு கிட்டேருந்து தானே, அப்போ பாம்பு மேலே அந்த கணக்கை எழுதிடலாமான்னு கேட்கும்போது இறந்து போன ஒரு பாம்பு தன்னை அறியாமல் தான் அந்த விஷத்தை வந்து வெளியில் கக்கியிருக்கு, அப்போது அது மேலேயே இந்த பாவக்கணக்கை எழுத முடியாது. சரி, இந்த உணவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த ராஜா மேலே எழுதிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ராஜா ஒரு நல்ல எண்ணத்தில் பசியில் யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணார், அப்போ அவர் மேலேயே இந்த கணக்கை எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். குழம்பி போன சித்திரகுப்தன் இப்போ இதை என்ன தான் பண்ணுறது, யார் மேலே தான் எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நாள் இதை பெண்டிங்கில் வைப்பா, பொறுமையாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாராம். சரின்னு அந்த ஃபைலை அப்படியே க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கிராமத்து வழியாக போயிட்டு இருந்த ஒரு சித்தர் வந்துட்டு ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாரு, பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த ஊரில் வந்து இலவசமாக உணவு வழங்குறாங்களாமே, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாட்டி வந்து வழியெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட அப்புறமா, பார்த்து ஜாக்கிரதையாக போய் சாப்பிடுப்பா, அந்த ராஜா விஷம் கலந்த உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொன்னாங்களாம். இதை பார்த்த யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு அந்த பாவக்கணக்கை இந்த பாட்டி மேலே எழுது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு குருட்டாம்போக்கில் ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அதை பண்ணவங்க யார், எதனால் அப்படி பண்ணாங்க, அவங்க எதெல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க, எதை பற்றி நம்ம கண்டுக்கிறது கிடையாது. சும்மா தூரத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம், அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கும் நமக்கு வர பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணமாக எது இருக்குன்னா இந்த எம்பத்தி இல்லாமல் போனது தான். நம்ம எல்லாரும் வாழ்கிறது ஒரே உலகமாக இருந்தாலும் நம்ம பார்க்குற உலகம் வேறு வேறு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்கணுன்றது அவசியம் கிடையாது, எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கும் ஃபேவரட் மூவியாக இருக்கணுன்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி தாங்க என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களுக்கு நான் கோவப்படுறதும் வருத்தப்படுறதும் சிரிக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறதும் தப்பு, நீங்கள் வந்து நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அப்போது எம்பத்தின்றது இன்னொருத்தவங்களோட உலகத்தை அவங்க கண்ணோட்டத்திலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது தான். இப்போ நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நம்ம பாட்டுக்கு வரோம், ஏதோ சொல்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகம் சஸ்டெயின் ஆகணும், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கரெக்டாக போகணும் அப்படின்னா இந்த எம்பத்தின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்துட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வழியில் துடிச்சிருக்கோம், அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தோணுதோ, அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்தோன்னா நம்மளை யாராவது அப்படி கிராஸ் பண்ணி போனால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம யாருமே வந்துட்டு உதவி பண்ணாமல் கடந்து போக மாட்டோம். அப்போது இந்த உலகத்தை வந்துட்டு இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு சக்தின்றது இந்த எம்பத்தி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாலேயோ இல்லை ரோட்டில் போகும்போது கூட எதையாவது ஒரு விஷயத்த எங்கேயாவது நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்றதை விட அது ஏன் நடக்குது, எதனால் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு அங்கே இருக்கவங்களோட நிலைமையை புரிஞ்சுட்டு அப்புறமா போயிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் அதுக்கான ரியாக்ஷனையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைஃபாக இருக்கும். இந்த எம்பத்தின்ற கான்செப்டை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்லையும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்க லைஃப்லையும் சரி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே இன்னும் அழகாக
இன்னும் சுகமாக இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். With this, I conclude this episode of Art in Payanam. Stay tuned to Mind Palace for more such content. It's me, Hirajit, signing off. Tata, bye bye. Take care.